அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளரை நீங்க அமைச்சரா வச்சிருக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய வாதமே. அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளர் தான் பொன்முடி. அந்த வார்த்தையை ஒரு அமைச்சராக இருக்கிற பொன்முடி கேவலமாக இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களை பற்றி அவர் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆட்சியிலே இருக்கலாமா? அமைச்சராக நீடிக்கலாமா? நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன். ஒருவன் கேவலமாக பேசி இருக்கிறான். இந்நேரம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூக்கி தெருவிலே போட்டிருக்க வேண்டாமா? தெருவிலே போட்டிருக்க வேண்டாமா? உன் தங்கச்சிக்கே உறுத்திச்சே. நீங்க பொன்முடியை அமைச்சர் பதவியிலே இருந்து தூக்கி எறியாவிட்டால் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று பொன்முடியை பதவி விலக்கு, பொன்முடியை கைது செய். பொன்முடி நீங்க ஆர்ப்பாட்டத்தினுடைய வாசகத்தெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் பேசின வார்த்தை அப்படின்றது ஒரு விழாவில் ஒரு நாளாந்தர பேச்சாளர் கூட இந்த பேச்சை பேசுவதற்கு கூச்சப்படுவாங்க. பெண்கள் மத்தியில பேசக்கூடிய வார்த்தைய ரொம்ப தாழ்வான முறையில் ஆபாச பேச்சாளர் தான் அவரு. ஆபாச பேச்சாளர், அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளரை நீங்க அமைச்சரா வச்சிருக்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய வாதமே. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமே அதுக்கு தான். அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளர் தான் பொன்முடி. அந்த அடல்ட்ஸ் ஒன்லி பேச்சாளரை போய் அமைச்சரா வச்சிருந்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மன்னிப்பாங்களா ஸ்டாலினை? மன்னிப்பாங்களா ஸ்டாலினை? அவர் மன்னிப்பு கேட்டாரோன்னே நாங்க விட்டுறணுமா? அதே நேரத்தில் நாங்க திருப்பி எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ அவங்க குடும்பத்து பெண்களை நாங்க பேசி இருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? இந்நேரம் விட்டுருப்பீங்களா? தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை, ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை, எந்த சமுதாயத்தை சார்ந்த பெண்களை ரொம்ப கேவலமா அந்த வார்த்தையை சொல்லக்கூட நாக்கு கூசுகிறது. அப்படி ஒரு வார்த்தையை ஒரு அமைச்சர் பேசினால் இந்நேரம் ஸ்டாலின் தூக்கி போட்டிருக்க வேண்டும், வெளியேற்றி இருக்க வேண்டும். இந்நேரம் அமைச்சரையில் வைத்திருப்பதே அவருக்கு கேடு என்பதை மட்டும் நான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு மோசமாக பேசலாமா? ரோட்ல போறவங்க யாரையாவது ஒரு பெண்ணை கடுமையா திட்டினா கூட நம்ம பக்கத்தில் இருக்க பாரு அந்த பொம்பளைன்றதுனால இப்படி திட்டிட்டு போறாங்க பாருன்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு பெண் கூட அப்படி பேச முடியாது. ஒரு பெண்ணுக்கு பெண் கூட அப்படி ஒரு ஆபாச வார்த்தையை சொல்லி திட்ட முடியாது. அந்த வார்த்தையை ஒரு அமைச்சராக இருக்கிற பொன்முடி கேவலமாக இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களை பற்றி அவர் பேசி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆட்சியிலே இருக்கலாமா? அமைச்சராக நீடிக்கலாமா? நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன். வாக்காளர்களிலேயே அதிக வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தான். அதிக வாக்காளர்கள். அந்த பெண் வாக்காளர்கள் ஓட்டு போட்டுத்தான் நீங்கள் உள்ளே உட்கார்ந்திருக்கிறீர்கள். அந்த பெண்களை ஒருவன் கேவலமாக பேசி இருக்கிறான். இந்நேரம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூக்கி தெருவிலே போட்டிருக்க வேண்டாமா? தெருவிலே போட்டிருக்க வேண்டாமா? உன் தங்கச்சிக்கே உறுத்திச்சே. உடனே அவளை வெளியேறணும்னு சொல்லி ஒரு தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதானே உனக்கு அறிவு எட்டுது. அது வரைக்கும் அறிவு எட்டலையே. அவ பேசி வந்துருச்சு டிவியில, அவ பேசி வந்துருச்சு வாட்ஸ்அப்ல. ஆனா உன் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகுதான் ஓ இவன் தப்பு பண்ணியிருக்கான். அது வரைக்கும் நிதானத்திலேயே இல்லை. இதை சொன்னதுக்கு பிறகுதான் நிதானத்தோடு விழிச்சு பார்த்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டாங்களா? மன்னிப்பு கேட்டா சரியா போயிடுச்சா? பெண்கள் மீது பட்ட களங்கம் தீர்ந்துருமா? தாய்மார்கள் மீது பட்ட களங்கம் தீர்ந்துருமா? தீராது. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க பொன்முடியை அமைச்சர் பதவியிலே இருந்து தூக்கி எறியாவிட்டால் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று, அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று தமிழ்நாடு பூராவுமே பெண்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அது உங்களுக்கு உரைக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் 9 மாசத்துல உங்க ஆட்சி போயிட போகுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இப்படியே வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒழுங்கா இப்பவே நீங்க வெளியே போ சொல்லிட்டீங்கன்னா தப்பிச்சீங்க. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் நடப்பதே வேறு. இது போன்ற இழிவாக பேசக்கூடியவர்களை
கைது செய்து சிறையிலே தள்ளி அண்ணன் எடப்பாடியார் நடவடிக்கை எடுப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக ஸ்டாலின் அரசுக்கு தெரிவித்து பொன்முடியை பதவி விலக்கு, பொன்முடியை கைது செய், பொன்முடியை பதவி விலக்கு, அமைச்சர் பதவியிலே இருந்து நீக்கு, கைது செய் என்பதை நான் இந்த நேரத்திலே உறுதியாக தெரிவித்து கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். பெண்களை இழிவாக பேசி வரும்